இன்றைக்கி நம்ம ஒரு மாதிரி இருப்போம், நாளைக்கு வேறு மாதிரி மாறுவோம். இன்றைக்கு ஒரு வார்த்தை பேசுவோம், நாளைக்கு நம்மளே வேறு வார்த்தை பேசுவோம். நாம் மாறுகிறோம், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மாறுகிறார்கள், சூழ்நிலைமைகள் மாறுது. ஆனால் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி உங்களுக்காக தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் தெளிவாக என்னோடு பேசின ஒரு வார்த்தையை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமென். ஐ ஹாவ் அ வெரி பிக் கிளாரிட்டி. இன்றைக்கி ஆண்டவர் இதை குறித்து தான் பேசணும், இதை தான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அனுப்பியிருக்கிறார். ஸோ அந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயமாக என்ன பண்ணுவார், இந்த வார்த்தைகளுக்குரிய பலன்களை உங்கள் கண்கள் காண கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், மனப்பாடமாக சின்ன பிள்ளைங்க கூட சொல்கிற ஒரு வசனம் தான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 8ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஃபஸ்ட்டு 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த வசனம் 3 முறை இதே இடத்துல வருது. இதே அதிகாரத்தில் என்ன வருதுன்னா, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தாமே வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆமென். நான் ஆண்டவரிடத்தில் இந்த கூட்டத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா, வெளியரங்கமான பலனை அளிக்கும்படி நான் கடந்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஓப்பன் ரிவார்ட். ஆமென். பலன், வெறும் பலன் இல்லை. இன்றைக்கி அந்த வார்த்தையை வெறும் பலன் அல்ல, வெளியரங்கமான பலன். ஹல்லேலூயா. இது இப்படி இன்னும் உங்களுக்கு புரியுது. வெளியரங்கமான பலன் அப்படின்னும் போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தமிழாக இருக்குன்னா நம்ம தமிழுக்கு சொல்கிறேன். உங்களை ஆண்டவர் நிரூபிக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யார் என்பதையும், உங்களோடு இருக்கிற தேவன் யார் என்பதையும், நீங்கள் வழிபட்டு வணங்குகிற கர்த்தர் யார் என்பதையும் கர்த்தர் நிரூபிக்க போகிறார். ஹல்லேலூயா. அதான் வெளியரங்கமான பலன். ஹல்லேலூயா, ஆமென். ஏதோ 4 செவத்துக்குள்ளே உங்களை கொண்டு அங்கே உங்களை ஆசீர்வதித்து அங்கே உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற ஆசீர்வாதம் அல்ல, வெளியரங்கமாய். ஆமென். நீங்கள் வெட்கப்பட்டதை கண்டவர்கள், நீங்கள் துக்கப்பட்டதை கண்டவர்கள், நீங்கள் தோற்று நின்று பார்த்தவங்க, ஆமென். உங்கள் குடும்பம் அசைந்த பொழுது, உருக்குலைந்த போது வேடிக்கை பார்த்தவங்க, இப்படி எல்லார் கண்களும் பார்க்கிற ஒரு வெளியரங்கமான பலன். ஆமென். நீங்கள் மறைக்கணும்னு நினச்சா கூட ஆண்டவர் உங்களை வெளியரங்கமான பலனை உங்களுக்கு தரணும்னு நினச்சா நீங்கள் வேண்டாம் ஆண்டவரேன்னு சொன்னாலும் அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் விடவே மாட்டார். ஏன்னா நான் அதை ரொம்ப அதிகமாக என் வாழ்க்கையில் உணர்கிறேன். நானே சில விஷயங்கள், ஆண்டவரே வேண்டாம் விட்டுருங்கப்பா, எனக்கும் இதுக்கும் செட் ஆகாதுப்பா, எனக்கு இந்த மாதிரியெல்லாம் வேணாம், நீங்கள் இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறார். இல்லை, நான் கொடுப்பேன், வெளியரங்கமான பலனை கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது ரொம்ப சின்ன பிள்ளை தான். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி முழு நேரமாக ஆவிக்குரிய ஒரு அனுபவம் உள்ள ஊழியம் செய்கிறவர்கள் யாரும் கிடையாது. அப்படி ஊழியம் செய்து என்னுடைய தாத்தா கூட, பெரிய தாத்தா கூட ஒரு ஆயராக இருந்தால் கூட ஒரு பாரம்பரிய திருச்சபையில் ஒரு ஆயராக இருந்தவர். ஆனால் இந்த விசுவாச ஊழியம், இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் எங்கள் குடும்பத்தில் அதிகமாக யாருக்குமே கிடையாது. நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய குடும்பம் பெருசாக எனக்கு எதிர்ப்புகளை தெரிவித்ததில்லை. ஆனால் வெளியிலிருந்து இந்த சின்ன பிள்ளை இது என்ன சொல்லுது, இது என்ன ஊழியத்தை செய்ய போகுது அப்படின்னு சொன்னவங்க உண்டு. நீ போய் உன் அம்மாவையும் உன் தங்கச்சியும் கரை சேர்க்குற வழியை பாரு, இதெல்லாம் சும்மா நீ ஏதோ சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ என்னால் பேசி என்னை நிரூபிக்க முடியல. நம்பர் 1, நான் சொன்னால் சின்ன பிள்ளைன்னு நினைக்கிறாங்க. 2வது, எனக்காக பேசுகிறதற்கும் யாரும் இல்லை. என்ன இல்லை, யாரும் இல்லை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் என் தலைமையில கை வச்சு நீ ஊழியக்காரியாக வருவேன்னு ஒருத்தரும் சொல்லலை, இது வரைக்கும் சொல்லலை. அப்போ யாருமே எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லலை. ஒரே ஒரு சின்ன வயதில் எனக்கு நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது. என் அம்மாவை நானும் என் தங்கச்சி 3 பேர் ஜெபிக்கும் போது ஒரு பாஸ்டர் சொன்னார், உங்கள் 2 பிள்ளைகளில் கர்த்தர் ஒரு பிள்ளையை ஊழியத்துக்குன்னு பயன்படுத்துவார் அப்படின்னு சொன்னார். என் அம்மா ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துருக்காங்க, ஆனால் அதை அவர்கள் செய்யாமல் போயிட்டாங்க. அதனால நீ செய்ய தவறின ஊழியத்தை என்ன பண்ணுவேன், உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். அது ரொம்ப சின்ன வயது. நான் ஊழியத்துக்கு பல நாள் கழித்து ஜபத்தில் எனக்கு ஆண்டு அந்த விஷயத்தை நினைப்பூட்டினார். ஆனால் யாருமே பிரத்யட்சமாக நீ மினிஸ்ட்ரி செய்ய போகிற, நீ ஊழியம் செய்ய போகிற, கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறான்னு சொன்னதில்லை. நம்பர் 1. நம்பர் 2, என் பட்சத்தில் பேசவும் யாரும் இல்லை, நான் சொல்கிறது கேட்கவும் யாரும் இல்லை. அப்போ எல்லோரும் என்ன, எல்லாரும் இல்லைனாலும் ஒரு சில நபர்கள் பேசின சில வார்த்தைகள் என்னை ரொம்ப காயப்படுத்துச்சு. ஆமென். என்னை வேதனைப்படுத்துச்சு. என்னை சாபமான ஒரு வார்த்தையை கொடுத்து, இந்த வார்த்தையை தான் உனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சபிக்கிற ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்து, அதுதான் நான் உனக்கு கொடுக்குற தீர்க்க தரிசனம்னு ஒரு தீர்க்க தரிசி சொன்னார். அல்லேலூயா.
உடஞ்சி போயிட்டேன். போய் சாய்ந்து அழுகிறதற்கு தோல் இல்லை. என் ஹாஸ்டலில் உட்காந்து ஓன்னு அழுதேன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்பா என்ன நான் நிரூபிக்க முடியாது, என் சார்பில் நிரூபிக்கிறதுக்கு ஒரு நபரும் கிடையாது, ஆனால் நீர் என்னை நிரூபியும் என்று சொன்னேன். அல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் தான் அவர்களுக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் அவங்களுக்கு பேசி நீங்கள் நிரூபிங்க. நான் போய் வழக்காட மாட்டேன், நான் போய் சண்டை போட மாட்டேன், நான் போய் பேசி என்னை நிரூபிக்க மாட்டேன். கர்த்தர் உண்மையாகவே அதை எனக்கு செய்தார். அவர் என்னை நிரூபித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிரூபிச்சுட்டே இருக்கிறார். நான் சொல்கிறேன் போதும் ஆண்டவரே, இல்லை நான் நிறுத்த மாட்டேன், நான் உன்னை நிரூபித்து கொண்டே இருப்பேன். யாரெல்லாம் உன்னை அற்பமாய் பேசினார்களோ, சாபமான வார்த்தையை உனக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுத்தார்களோ, யாரெல்லாம் நீ சும்மா சொல்லி சுத்துறேன்னு சொன்னாங்களோ, அவர்கள் எல்லாரும் பார்க்க கேட்க நான் உன்னை நிரூபிப்பேன் என்று கர்த்தர் என்னை நிரூபித்தார். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறது வெறும் வார்த்தை அல்ல, என் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நான் அனுபவித்திருக்கிறேன். அந்தரங்கத்தில் பார்க்கிறவர் வெளியரங்கமாய் நிச்சயமாய் பலனளிப்பார், நிச்சயமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வெளியரங்கமாய் நமக்கு பலனளிக்கிற கர்த்தர். நீங்கள் பாருங்கள், ஈசாக்கு விதை விதைத்தார், பாச சொன்னாங்க 100 மடங்கு பலன். அந்த பலனை பார்த்து அவர்கள் சிநேகிதரல்ல, அவன் சத்துருக்களே சொல்கிறாங்க, நீ பலத்தவனானாய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்றைக்கி ஒரு ஆசை வருது, இன்றைக்கி இந்த வார்த்தை புறப்படும் போதே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். நான்லாம் ஒரு வார்த்தையை அங்கே உட்காந்து கேட்டேன் அப்படின்னா, வாலிப பிள்ளையிலேருந்து வார்த்தை வந்தால் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். அங்கே வந்துக்கிட்டே இருக்கும், இங்கே நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன், அது எனக்கு நடக்கணும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் அண்ணன் ஒரு மெசேஜ் எடுத்தார். அதில் தாவீதை குறித்து ஒரு வார்த்தையை பேசினார். தாவீதை குறித்து 2 ஒரு அற்புதமான வார்த்தைகள் நாங்கள் அன்றைக்கி அந்த சர்வீஸ் அட்டன் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். அவர் பேசி கொண்டிருக்கிற அந்த 2 குவாலிட்டி தாவீதை குறித்து. அப்போ என் கர்ப்பத்தில் ஜூடாவும் இல்லை, பிள்ளை இல்லை, என் பிள்ளை பேர் ஜூடா இல்லை. ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே, அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே எனக்கு தெரியும் ஜூடா வரப்போகிறான், நான் சொல்லேன் ஜூடாக்கு இந்த குணங்கள் இருக்கணும் ஏசப்பா, என் பிள்ளைக்கு இந்த குணங்கள் இருக்கணும், என் கர்ப்பத்தின் கனிக்கு இந்த குணங்கள் இருக்கணும், இந்த 2 குணத்தையும் என் பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்கணும். அல்லேலூயா. அவன் இருதயத்தின் சுத்தத்தின்படி, அவன் கைகளின் சுத்தத்தின்படி அவன் என்ன பண்ணுவான், ஆடுகளை மேய்ப்பான். அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நான் என் தலைமுறைக்காக ஜெபிச்சுட்ருக்கேன். அப்போ என் தலைமுறை என் கர்ப்பத்தில் கூட இல்லை, கேட்க மட்டும்தான் கேட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தையை ஜெபமாக்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த வார்த்தை கிரியை செய்யும். ஆமென். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஆமென். அப்படி கேட்டு 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 ஒவ்வொரு நாளும் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டைரியில் எழுதுறது மாத்திரம் இல்லை, அதை ஜபமாக எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு வார்த்தையை கேட்டிருக்கிறேன். எந்தெந்த வார்த்தைக்காகலாம் ஆண்டவரை இப்படி நான் இருக்கணும், இப்படி ஒரு ஊழியத்தை செஞ்சிடணும், இப்படி நாங்கள் குடும்பமாக இருக்கணும், நான் எதையெல்லாம் ஜெபிச்சணும், இன்றைக்கி அதை எல்லாவற்றையும் நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்க? என் வாழ்க்கையில் வெளியரங்கமான பலனை நான் காண்கிற வருஷத்துக்குள்ளே வந்துட்டேன், அந்த நாட்களுக்குள்ளே வந்துட்டேன், என் வாழ்க்கையில் அந்த சீசன் வந்துருச்சு. ஆமென், ஆமென். அந்த ரங்கத்திலேயே நான் முடங்கி கிடக்கிறேன், ஆனால் வெளியரங்கமான ஒரு பலன் இந்த நாட்களில் நான் பார்க்க போகிறேன். ஆமென். இந்த 3 வசனங்கள் 3 முறை இது வரும்பொழுது, முதலாவது ஜெபம், 2வது உபவாசம், 3வது தர்மம். இந்த 3 காரியத்தை குறித்து இயேசு அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாலும், கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய இருதயத்தில் உணர்த்தின, கர்த்தர் கனப்படுத்துகிற, கர்த்தர் வெளியரங்கமாய் பலனளிக்கிற ஒரு சில நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து லூக்கா 19ஆம் அதிகாரம். ஆண்டவர் யாருக்கு வெளியரங்கமான பலனை கொடுப்பார்? இந்த மனுஷனை கர்த்தர் வெளியரங்கமாய் அவனுக்கு பலன் அளிக்கிறத பார்க்குறோம். லூக்கா 19ஆம் அதிகாரத்துக்கு நேரம் உங்கள் கவனத்தை திருப்பினீங்கன்னா, எல்லாராலும் பாவி என்றும் எல்லாராலும் ஒதுக்கப்படுகிற ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோம். எரிகோ அப்படின்ற ஊருக்குள்ளே கர்த்தர் பிரவேசிக்கும் பொழுது, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாகிய சகேயு என்ற ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த சகேயுக்கு கர்த்தர் எதற்காக வெளியரங்கமான பலன் அளித்தார்? அப்படி என்ன பலனை சகேயுக்கு கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னா, ஆண்டவர் சகேயுவை கனப்படுத்த வேண்டும், ஹானர் பண்ணணும் எல்லாருக்கும் முன்னாடி நினச்சதுக்கான காரணம் சகேயு கிட்ட இருந்த ஒரு ஆர்வமும் ஒரு ஆசையும் தான். ஹல்லேலூயா. சகேயுக்கு ஒரு பெரிய ஆசையெல்லாம் இல்லை. ஆமென். என்ன ஆசை? இயேசுவை பார்க்கணும். கேள்விப்பட்ட, காதால் தான் கேட்ட இயேசுவை கண்ணால் பார்க்கணும்னு ஆசை, அவ்வளோதான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நிறைய கூட்டங்களுக்கு போகிறோம், திருச்சபைக்கு போகிறோம், நிறைய ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இது நிறைய இப்போ வந்துருச்சு. அதை நம்ம தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறோம். ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக செய்ய 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 அந்த விஷயம் நமக்கு பழகி போயிடும். 1. 2வது, ஒரு சில பேருக்கு புளிச்சு போயிடும்.
எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக ஆயிடுவாங்க. ஆமாவா இல்லைங்களா? பார்த்துருக்குறீங்களா? நம்ம ஒரு விஷயத்தை முதல்ல செய்யும் பொழுது கவனத்தோடையும் ஆர்வத்தோடையும் செய்கிற மாதிரி அந்த விஷயத்தை வருஷ கணக்கில் செய்யும் பொழுது என்ன பண்ணிடுறோம், அந்த ஆர்வமும் கவனமும் நமக்கு குறைஞ்சிரும். மெக்கானிக்கலாக நீங்கள் செய்வீங்க. சில அம்மாமாரங்கிட்ட கேட்டால் முதல்ல நீங்கள் ஒரு பிரியாணி செய்யும் பொழுதோ ஒரு கறிக்குழம்பு செய்யும் பொழுதோ உங்களுக்கு இருந்த அந்த ஆர்வமும் அலர்ட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ என்ன பண்ணுவீங்க, டக்கு 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 டக்குன்னு போட்டு 5 நிமிஷத்தில் செஞ்சு வச்சுருவீங்க. அது அப்படியே டேஸ்ட் வர என்ன பண்ணிடுது, வந்துடுது. அதில் எக்ஸ்பர்ட் ஆயிடுறீங்க. அப்படியே தான் ஆராதனைகளும் சரி, கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறதும் சரி, ஜெபமும் சரி, உபவாசமும் சரி, வருடங்கள் ஆக ஆக நான் எப்படி பார்க்குறேன்னா ஆசை குறைஞ்சிருச்சோ. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டான உன் பேரில் எனக்கு ஒரு முதல்லலாம் நீ வர்ஷிப் பண்ணும் பொழுது என்னை ரொம்ப ஆசையாக வர்ஷிப் பண்ணும். முதல்லலாம் ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனையில் அப்படி ஒரு அன்பு இருந்தது நமக்கு. ஆனால் இப்போ நம்ம ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனையில் அன்பு குறைஞ்சிருக்கு. சத்தம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் அதில் ஒரு கொஞ்சம் அன்பு குறை. எத்தனை பேர் ஆமென் உண்மைதான்னு சொல்கிறீங்க? முன்னாடி ஜெபிக்கும் பொழுது நமக்கு இருந்த அந்த காரியங்கள் இப்பொழுது என்ன பண்ணியிருக்கு, குறைஞ்சிருக்கு. இப்போ ஆண்டவர் சகீவை கனப்படுத்தணும் அப்படின்னு நினச்சதுக்கான காரணம், சகீவுக்கு ஒரு வெளியரங்கமான பலனை கொடுக்கணும்னு நினச்சதுக்கான காரணம் அவருக்குள்ள இருந்த ஆர்வமும் ஆசையும், அந்த ஆசை அவரை கொண்டு போன விதம் தான். அல்லேலூயா. நீங்கள் போய் அதை வீட்டில் வாசித்து பாருங்கள். ஏன்னா இது நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட சகேயு கதை தெரியும். அதனால் ஒரு வசனமாக வாசிக்காமல் நீங்கள் வீட்டில் அதை வாசித்தாலோ இல்லை அந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சாலோ, அவர் ரொம்ப சின்ன மனுஷனாக இருந்தபடினால அவரால் என்ன பண்ண முடியல, இயேசுவை பார்க்க முடியல. வசனம் சொல்லுது, அவருக்கு தடைகள் இருந்த பொழுதும் இப்போ ஒரு காட்டத்தி மரத்தை போய் பார்த்து என்ன பண்ணுறார், வசனம் ஓடி இருக்கு. அந்த வார்த்தையை போய் வாசிச்சு பார். எப்படி ஓடி போய் அதன் மேலே ஏறி, எப்படி ஆகிலும் ஒரு ஆசை தான், எப்படி ஆகிலும் இயேசுவை பார்த்துடணும். அல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாள்னு ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அந்த ஸ்திரீ இயேசு உயிர் தெழுந்த காலை வேளையில் அவளும் இன்னும் ஒரு சில ஸ்திரீகளும் எல்லாரும் தான் போனாங்க இயேசுவை கனப்படுத்த, இயேசுவின் செத்த சரீரத்தை பார்க்க. அப்படிதானே? அதுக்காக தான் அவங்க 3 பேரும் போனாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, போனவர்கள் அங்கே இல்லைன்னு உடனே நிறைய பேர் திரும்பி போயிட்டாங்க. பேதுரு வந்தார், திரும்பி போயிட்டார். யோவான் வந்தார், திரும்பி போயிட்டார். இவ்வளோ பெரிய அப்போஸ்தலர்களே திரும்பி போனாங்களே, நீயும் போக வேண்டியதானே மகதலேனா மரியாளே அப்படின்னா மரியாள் என்ன சொல்வா தெரியுமா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. அல்லேலூயா. ஆமாம் தானே? உண்மையா இல்லையா? அப்படி தானே சொல்லியிருப்பா. சகேவை கேட்டால் என்ன சொல்லியிருப்பார், இப்போ எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு இயேசுவை பார்த்தா போதும். மரியாள் வந்துரு மரியாள், பேதுருவை பாரு, பேதுருவே திரும்பி போயிட்டார். யோவானை பாரு, யோவானே திரும்பி போயிட்டார். உன் கூட வந்த எல்லா ஸ்திரீகளும் திரும்பி போயிட்டாங்க. நீ ஏன் இந்த கல்லறைக்குள்ளே நின்றுக்கிட்டே இருக்க, ஏன் நீ இந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்க அப்படின்னு அவள் சொல்லுவா, நான் இயேசுவை பார்க்காமல் போகிறது இல்லை. சகேயு கிட்ட கேட்டால் சகேயு சொல்வார், நான் இயேசுவை பார்க்காமல் போகிறது இல்லை. ஆமென். இன்னைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆசை வரணும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஆசையா, இன்னும் அன்போட, இன்னும் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஏன்னா அந்த வசனத்தில் நீங்கள் வாசிச்சா சகேயு குறித்து சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் அவனை பாவியான மனுஷன். ஆண்டவர் சொல்ல, நீ இறங்கி வா, உன் வீட்டுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன். அவன் பார்க்க மட்டும்தான் ஆசைப்பட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் யாருக்கு வெளியரங்கமான பலனை கொடுப்பார் தெரியுமா, யாருக்கு உள்ளத்தில் அந்த அன்பு இருக்கிறவர்களுக்கு அந்த ரங்கத்தை கர்த்தர் பார்ப்பார். ஏன்னா வசனம் சொல்லுது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை சோதித்து அறியுமா, அவருடைய இமைகள் சோதித்து அறியுமா. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நம்ம வெளியில் என்ன செஞ்சாலும் நம்ம உள்ளத்தை கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். எனக்கு ஆண்டு ஊழியத்துக்கு வந்தபோது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். மினிஸ்ட்ரிக்கு வந்தபோது, நீ எதை வேண்டுனாலும் செய்யலாம் பிரின்சி, ஆனால் உன் நோக்கம், வெளிப்புறமாக நீ பேசுகிறதையும் வெளிப்பிரகாரமாக நீ செய்கிறதையும் மனுஷங்க பார்ப்பாங்க, ஆனால் நான் உள்ளத்தை பார்க்குறேன். அல்லேலூயா. ஒரு பாட்டை பாடும்போது கூட அந்த உதடுகள் அசைகிறதையும் கைகள் உயர்த்தி இருக்கிறதையும் மனுஷர்கள் பார்ப்பாங்க, கர்த்தரும் பார்ப்பார். ஆனால் அந்த பாட்டு எந்த நோக்கத்தோடு வெளியே வந்து கொண்டிருக்கிறத கர்த்தர் பார்ப்பார். த காட் ஹூ டிசர்ன்ஸ் த இன்டென்ஷன், நோக்கங்களை அறிந்திருக்கிற தேவன் அவர். அல்லேலூயா.
ஆமாம், சகேயு பார்த்தா போதும்னு ஆசைப்பட்டா. ஆனால் அவன் நினச்சே பார்த்துருக்க மாட்டான் அவனுடைய வாழ்க்கையில், இயேசு என் வீட்டிற்கு வந்து என் வீட்டில் சாப்பிட்டு எல்லாரை பார்க்கிலும் நீ விசேஷித்தவன் என்று என்னை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த உலகம் உங்களை பாவி, இந்த உலகம் உங்களுக்கு என்ன பெயர் வேணால் வச்சுருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை குறித்து என்ன பெயர் வேணால் சொல்லட்டும், நீங்கள் இயேசுவை நேசிச்சா, நீங்கள் அவரை பார்க்க ஆசையாக இருந்தா, உங்கள் உள்ளத்தில் அந்த அன்பின் ஊற்று பெருகி கொண்டே இருந்தா, கர்த்தர் அவர்கள் எல்லாரிலும் உங்களை கனப்படுத்தி வெளியரங்கமாய் உங்களை கனப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். யோசிச்சு பாருங்க, திடீர்னு இவ்வளோ எல்லாரும் பார்க்க ஏக்கமாக இருக்கிற ஒரு இயேசு அழைக்காமலே சகேயுவின் வீட்டுக்கு வருகிறவர். ஆமென். மரியாளுக்கு கர்த்தர் செஞ்சது என்ன? ஆசையாக இருந்த அவளுக்கு கர்த்தர் செஞ்சது என்ன? மரித்த சரீரத்தையும் நான் பார்க்கணும்னு நினச்சாவ உயிர்த்தெழுந்த தேவனை முதலாவது பார்க்கிற மனுஷியாய் மாறினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் முழுசும் ஒரு உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடும் போது அவங்கள பற்றி பேசாமல் இருக்கிறது இல்லை. பெண்களுக்கு ஒரு பெரிய பெருமை. என்ன பெருமை? நம்ம தான் முதல்ல உயிர் தெழுந்த பெண்ணுக்கு தான் கர்த்தர் தரிசனமானார். பெண் என்றும் ஆண் என்றும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, நேசித்து ஆசையாக இருந்தா அது யாராக இருந்தாலும் அவர்களை கனப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது எந்த மூலையில் இருந்தாலும், எந்த பாவியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஒரு ஆசை தான். வெளியரங்கமான பலன் முதலாவது யாருக்கு கிடைக்கும்? தேவனை பார்க்க ஆசைப்படுகிறவர்கள், தேவனை தேடுகிறவர்கள். யார் திரும்பி போனாலும் நான் திரும்பி போகிறதில்ல. அல்லேலூயா. பார்க்க நான் முயற்சி செஞ்சேன், எனக்கு கிடைக்கல. நிறைய பேர் ஜெபத்தில் சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஏன்? நான் ட்ரை பண்ணேன், நான் ஜெபம் பண்ணேன். நீங்கள் சொன்ன மாதிரி சிஸ்டர், சில பேருக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். இந்த மாதிரி என் வீட்டில் பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சிஸ்டர் ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டாக 3 நாள் ஜெபிச்சுட்டு சொல்லுவாங்க, 3 நாள் ஜெபிச்சேன் சிஸ்டர், 4வது நாள் ஒன்றுமே நடக்கலை, இதுக்கப்புறம் நான் ஜெபிக்கவே மாட்டேன் அப்படியே சொல்லுவாங்க. எனக்கு ஜெபத்தில் சோர்ந்து போயிட்டேன். நான் கேட்டேன், கர்த்தர் எனக்கு பண்ணலை. கர்த்தர் செஞ்சாலும் செய்யலைனாலும் அவரை பின்தொடர்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டர் வார்த்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஆசீர்வாதத்தை கொடுத்தும் சோதிப்பார், ஆசீர்வாதத்தை எடுத்தும் சோதிப்பார். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் ஊழியர்களுக்கு எடுத்து சோதிச்சார்னு, இந்த காலத்தில் ஊழியர்களுக்கு கொடுத்து சோதிக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து சோதிச்ச ஊழியக்காரர்கள் கூட ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் கொடுத்து சோதிச்ச ஊழியக்காரங்க தான் ரொம்ப பெரிய சோதனை இந்த காலத்தில் ஊழியர்களுக்கு. ஹல்லேலூயா. ரொம்ப பெரிய சோதனை. என்ன? அந்த காலத்தை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஊழியம் செஞ்சாங்க. இன்னைக்கு வகை வகையாக மேலே வச்சுட்டு சோதிக்கிறாங்க. இதை எப்படி சாப்பிட்டு 5 வெரைட்டி ஒரே டைமில். அடுத்த மீட்டிங் சாயந்தர கூட்டத்தில் பேசணும். இது ஒரு பெரிய சோதனை ஆக்சுவலி. இந்த மாதிரி ஆண்டவர் வந்து சோதித்து, அவர் பரிசோதித்து தான் கனப்படுத்துவார். ஒரு பலனை கொடுக்குறாருன்னா அந்த டெஸ்ட் பண்ணாமல் ஒருத்தருக்கு பலனை என்ன பண்ண மாட்டார்? கொடுப்பார். எடுத்தாலும் சரி, கொடுத்தாலும் சரி. ஆண்டவரே எப்படி இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, எனக்கு ஆசைலாம் நீங்கள் தான். ஆமென். எனக்கு ஏக்கமெல்லாம் பாலாமா. இப்போ அந்த ஆசையோட ஒரு சகேயு உடைய உள்ளத்திலிருந்து அந்த ஒரு தேடல், அந்த மரியாளின் உள்ளத்திலிருந்த ஒரு தேடல் இன்னைக்கு உங்கள் உள்ளத்துக்குள்ளே வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் ஜெபிச்சு பழக்கப்பட்டதுனால ஜெபத்தில் நிறைய பேர் ப்ரோ ஆகிட்டோம். ப்ரோனா என்ன அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பர்ட். எப்படி? இப்போ ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு எக்ஸாமுக்கு ஜெபிக்கணும்னா உடனே ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தாலும் சொல்லிடுவீங்க. ஒருத்தருக்கு ஜெபம், ஒருத்தர் சிக்கா இருக்கிறாங்க, உடனே என்ன சொல்லிடுவீங்க? நீரே பரிகாரியாகிய கர்த்தர் சொல்லிடுவீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்காக, ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிக்கணுமா, அக்கினியை பற்றி சொல்லிடுவோம். எதற்காக ஜெபிக்க சொன்னாலும் இன்னைக்கு வசனமும் பாயிண்ட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக வசனத்தை ஃபிக்ஸ் பண்ணி அழகாக ஜெபிச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் இன்னைக்கு நான் எதை பார்க்க ஆண்டவர் நினைக்கிறேன்னா, உள்ளத்தை, அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா, மனுஷனால் பார்க்க முடியாதவைகளை பார்க்கிற பிதா, உதடுகளில் வருகிற வார்த்தைகள் அல்ல, உள்ளத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை பார்க்கிற ஒரு பிதா. அவரிடத்திலிருந்து கனம் வரணும்னா அவர் அதை தான் பார்க்கிறார். இன்னைக்கு உண்மையா பாடலாமா? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. உண்மையா, இன்னும் உண்மையா? ஆசையெல்லாம்
நீர்தானே. உண்மையாக சொல்லலாமா? ரட்சகரே, ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போற முதலாவது விஷயம், நான் கனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் என்னை கனப்படுத்த வேண்டும். மனுஷருடைய கனம் இன்னைக்கு இருக்கும், இன்னைக்கு நம்மளை உயர்த்தி பேசுவாங்க, நாளைக்கு மாறிடுவாங்க. இல்ல, இன்னைக்கு நீங்க தான் எங்களுக்கு எல்லாமேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு நீ யாருன்னு கேட்பாங்க. அதான் மனுஷங்க. ஆனா பரமபிதா ஒரு மனுஷனை வெளியரங்கமான பலனை கொடுக்கணும்னா அவன் உள்ளத்தை கர்த்தர் பார்த்தார். சகேயினுடைய உள்ளத்தை பார்த்தார். இத்தனை பேர் இயேசுவை பார்க்கணும்னு நெருங்கி வந்தாலும் இவர்கள் எல்லாரிலும் அந்த சகேயினுடைய உள்ளம் உத்தமமாயிருந்தது. அல்லேலூயா. அவன் காசுக்களை தவறா அபகரிச்சிருந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவன் உள்ளம் இயேசுவை தேடி கொண்டிருந்தது. மகதலேனா மரியாளுடைய வசனம், அவ பிசாசுகள் பிடித்தவளா இருந்தா, ஆனா அவ உள்ளத்தை கர்த்தர் பார்த்தார். இன்னைக்கும் ஆண்டவர் சொல்ற விஷயம், முதலாவது உங்கள் பலனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. இயேசுவை நான் உண்மையா தேடணும். ஒரு 2 நிமிஷம் பாடினா கூட, ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி ஜெபிச்சா கூட அதுல நான் உண்மையா நீங்க செய்து பாருங்க, அந்த பலனை நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் நீங்க அனுபவிப்பீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது கடமைக்காக போகாம கர்த்தரை நேசிச்சு, இன்னும் நான் நேசிக்கணும்ப்பா, இன்னும் நான் அவன் நேசிக்கணும், அப்படி தேவனை அதிகமா அன்பு கூர்ந்து அந்த அன்பை கிரியைகள்ல வெளிப்படுத்துறது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த அன்பு வாயில இருக்கு, பாடல்ல இருக்கு, ஆனா கிரியையில நிறைய டைம் நமக்கு இல்லை. சகேயு அது கிரியையில ஓடி போய் அந்த மரத்தின் மேல ஏறி தான் இவ்வளோ பெரிய வசனம் என்ன சொல்ல, அவன் ஐஸ்வர்யவான், அந்த பிரஸ்டீஜ் அதெல்லாம் பார்க்காம அந்த மரத்து மேலே போய் ஏறி உட்காந்துட்டு இருந்த. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நம்ம படிப்பு, நம்ம பணம், நம்முடைய பின்புலம் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? நான் ஒன்றுமே இல்லை சப்பா, நீங்கள் இல்லைன்னா நான் எதுவுமே இல்லாண்டவரேன், அந்த எண்ணத்தோடு நீங்கள் வருவீங்கன்னா கர்த்தர் அந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா மரியாள் ஒரு வார்த்தையை பாடுறாங்க, அவர் பலவான்களை ஆசனங்கள் இருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, அவன் பலவானா இருக்கிறதுனால இருக்கலாம். ஆனா யாரை கர்த்தர் உயர்த்தணும்னு நினைக்கிறார் தெரியுமா? யாரை கர்த்தர் கொண்டு போய் மேல? தாழ்மை உள்ளவர்களை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு உள்ளத்தை பார்க்கிற ஒரு கர்த்தர். ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற விஷயம், உங்களை கனப்படுத்தவும் வெளியரங்கமான பலனை உங்களுக்கு கொடுக்கணும்னா முதலாவது நான் செய்ய வேண்டியது, என் உள்ளத்துல ஒரு மாற்றம், என் உள்ளத்துல ஒரு ஆசை, என் உள்ளத்துல ஒரு ஏக்கம், அவரை நான் அதிகமாய் தேடணும். ஆமென். இரண்டாவது, ஆண்டவர் யாருக்கு வெளியரங்கமான பலனை கொடுப்பார்? இரண்டாவது, ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு வெளியரங்கமான பலனை கொடுப்பார். ஆமென். விசுவாசம் எங்ககிட்ட நிறைய இருக்கு சிஸ்டர். நான் அதான் சொல்லுவேன், இப்பெல்லாம் ரொம்ப இது என்னன்னா, நீ விசுவாசி, நீ அறிக்கை செய். விசுவாச அறிக்கை இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, உங்க அக்கௌண்ட்ல 1 லட்சம் இன்னைக்கு வருது, விசுவாசத்தோட அறிக்கையிடுங்க அப்படின்றாங்க. சொல்றாங்களா இல்லையா? ஆமா. வாய் திறந்து விசுவாசத்தோட அறிக்கை செய்து விட்டு அக்கௌண்ட்ல பார்த்தா அதே 150 ரூபாய் தான் இருக்கு. இப்ப விசுவாசம் நான் 100% விசுவாசிச்சேன், நான் எனக்கு 1 லட்சம் வந்துடும் 100% நான் விசுவாசிச்சேன், ஆனா ஏன் வரல? இப்ப நான் என்ன சொல்வேன்னா, நிறைய பேர் சிஸ்டர் நான் விசுவாசிச்சேன் சிஸ்டர், ஆனா நடக்கல, நான் விசுவாசிச்சேன் நான் நடக்கல. விசுவாச அறிக்கை என்பது நான் விரும்புவது நடக்க வேண்டும் என்பது விசுவாச அறிக்கை அல்ல. கர்த்தர் எனக்கு சொன்னது நடக்க வேண்டும் என்பதுதான் விசுவாச அறிக்கை. ஆண்டவர் சொல்லாத ஒன்ன நானே திரித்து கொண்டு அது எனக்கு நடக்கணும்னு நினைச்சா அந்த எதிர்பார்ப்பு என்ன ஆயிடும்? யாரு விசுவாசிகளின் தகப்பன்? ஆபிரகாம். கர்த்தர் அவருக்கு சொன்னார், நான் உனக்கு உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன். இப்ப ஆபிரகாம் என்ன சொல்லணும்? நீர் சொன்னீரே, வானத்து நட்சத்திரத்தை போல என் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, அதான் விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, அந்த ஆசையை நான் வெளிப்படுத்த. அப்ப ஆசையே படக்கூடாது, விருப்பம். உடனே இப்ப நம்ம இந்த வீடியோவை பார்த்தாலோ இல்லை இந்த வீடியோவை கட் பண்ணி போட்டாலோ உடனே கீழே போய் ஒரு 4 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிற தேவன் இல்லையா, அப்ப நம்ம எதையும் விரும்பவே கூடாதா, அப்ப நாங்க ஆசையே படக்கூடாதா, நாங்க அப்படியே இருக்கணுமா அப்படின்னு 4 பேர் வருவாங்க. அது அவங்களுக்காகவும் சொல்லிடுவோம். விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிற தேவன் தான். தேவ சித்தத்தின்படி
அப்படிதான் வார்த்தை இருக்கு. தேவ சித்தத்தின்படி எதை கேட்டாலும், நீ ஜெபத்தில் எதை கேட்டாலும் ஆண்டவர் சொல்ல, தேவ சித்தத்தின்படி எதை கேட்டாலும் உனக்கு நான் தருவேன். எப்படி அந்த தேவ சித்தத்தை அப்ப நான் புரிந்து கொள்றது? நானும் ஆவியாரும் ஒன்றா இருந்தா என் வாயிலிருந்து வருகிறது தேவ சித்தம் உள்ள வார்த்தை தான் இருக்கு. ஹல்லேலூயா. தவறான காரியங்கள் மேல என் கண்ணை பறக்க விட மாட்டேன். சவுல போல ஆடு மாடுக்காக அரியணை இழக்க மாட்டேன். ஆமென். ஆமா, கேயாசிய போல சும்மா 2 மாற்று வஸ்திரத்துக்காக ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாக போகிற ஆப்பர்ச்சுனிட்டியை நான் இழக்க மாட்டேன். ஹல்லேலூயா. கண்கள் பறக்க விட முடியாது. ஏன்? எலிசாவை அந்த பொருட்கள் வஞ்சிக்கல, ஆனா கேயாசிய வஞ்சிச்சு. ஏன் தெரியுமா? எலிசாவுக்கு தேவனோடு ஒரு ஐக்கியம் இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஒரு ஆசை நம்ம உள்ளத்துல வருது அப்படின்னாலே தேவ சித்தத்தின்படி விரும்புகிற விருப்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அப்படி என் உள்ளத்தை கர்த்தர் நீங்க மாற்றணும்? இன்னைக்கு ஆண்டவர் வெளியரங்கமான நிறைய காரியங்களுக்குள் நமக்கு மாற்றத்தை கொடுத்தாலும் இந்த உள்ளிருந்து வெளியில வர்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம அடுத்து இந்த விசுவாசத்தை குறித்து ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். மார்க் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அந்த வசனத்துல பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஸ்திரீ தான். இந்த ஸ்திரீயை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நிறைய இழந்து, சரீர சுகத்தை இழந்து, அதனால பணத்தை இழந்து, ஒருவேளை யாராகிலும் இங்க அப்படி வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சம்டைம்ஸ் நமக்கு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ற அளவுக்கு விசுவாசம் இருக்காது. அதுக்காக நீங்க ஒரு ஜெபத்தை, ஆண்டவரே நீர் எனக்கு தரப்போகிறது நான் பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு என் விசுவாசத்தை அதிகரிங்க, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். அவளுக்கு என்னன்னா, அவர் ரகசியமா, ஏன்னா வெளியில சொல்ல முடியாதுல்ல, சில விஷயங்கள் நம்முடைய குடும்பத்தில் நடக்கிறத நம்மளால வெளியில சொல்லவே முடியாது. ஆமா தானே? அதை நம்ம சொல்லக்கூட மாட்டோம், யார்கிட்ட சொல்றதுன்னு கூட நமக்கு தெரியாது. அப்படியே அது அந்தரங்கத்துல நீங்க அதை உள்ளத்துல போட்டு அழுத்தி கொண்டு இருக்கிற அவளும் அப்படிதான். அவளுக்கு இருந்த அந்த சரீர பலவீனத்தை அவளால வெளியே சொல்ல முடியாது. வெளிப்படையா வந்து இயேசுவே அந்த தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஒரு குருடன் கத்தன மாதிரி அந்த அம்மா நின்று கத்த முடியாது. முடியுமா? முடியாதா? முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருக்கிற சில பேருடைய நெருக்கங்கள் வெளியே சொல்ல முடியும், சில பேருடைய நெருக்கங்களை வெளியே வார்த்தையால சொல்லவே, ஒரு சில பேருடைய வியாதிகளை வெளியே சொல்ல முடியும், ஆனா ஒரு சில பேருக்கு வந்திருக்கிற வியாதிகளை வெளியே சொல்லவே முடியாது. அதை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பலவீனத்துல அவ சிக்கி கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய மனசு என்ன சொல்லுதுன்னா, யாருக்கும் தெரியாம போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டுரும், அந்தரங்கமா, சீக்ரெட்டா, யாரும் பார்க்காத நேரத்துல எல்லாரும் நெருக்கி கொண்டிருக்கும் போது நடந்ததே தெரியாத மாதிரி போய் அவருடைய வஸ்திரத்தை தொடுவோம் அப்படின்னு சீக்ரெட்டா போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அவள் வல்லமையை புறப்பட பண்ண. நான் அவங்க சொல்றேன், உங்க விசுவாசத்துக்கு இருக்கிற வல்லமை என்ன தெரியுமா? கர்த்தரிடத்திலிருந்து வல்லமையை புறப்பட பண்ணும். ஆமென். உங்க ஃபெய்த்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நீங்க விசுவாசிக்கும் போது சொல்லுங்க, ஏசப்பா வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை விசுவாசிக்க. ஆமென். எனக்கு வாக்குத்தத்தத்தை தாங்க, நீங்க என்னோடு பேசுங்க, எனக்கு சொல்லுங்க, என் பிள்ளையை குறித்து சொல்லுங்க, என்னோட எதிர்காலத்தை குறித்து சொல்லுங்க. நீங்க கேட்ட கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுப்பார். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். எனக்கு கர்த்தர் நல்ல வாக்குகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே என்ன செய்வேன் அப்படின்னு திகைத்து நின்ற நாட்கள்லாம் வார்த்தை தான் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அந்த வார்த்தையை வாங்கி கொண்டு அந்த வார்த்தையை சொல்லி 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 ஜெபிப்போம். அதை சொல்லி ஜெபிக்க காலம் வந்த உடனே வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்களாய் கண்களுக்கு முன்னாடி வந்துச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவரிடத்துல போய் கேளுங்க, ஏசப்பா நீங்க எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுங்க, அதை பிடித்து கொண்டு நான் நடக்கணும். ஹல்லேலூயா. எங்க நம்ம வாசிக்கிற இந்த ஸ்திரியை குறித்த ரகசியமாய் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவளை கர்த்தர் எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வராரா இல்லையா? வசனம் சொல்லுது, யார் என் வஸ்திரத்தை தொட்டது கேட்டாரா ஆண்டவர்? ஏன்னா ஆண்டவர் நினைச்சிட்டாரு, இவளை என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும், இவளுக்கு வெளியரங்கமான பலனை கொடுக்கணும், இவளுடைய விசுவாசத்தை ஹானர் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சிட்டார். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட கேட்குறீங்க, ஏசப்பா நான் மறைமுகமா என் உள்ளத்துல இருந்து அழுது நான் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜபங்களுக்குரிய பலன்களை எல்லாம் வெளியரங்கமா நான் பார்க்கணும். ஆமென். அந்த ஆசை எத்தனை பேருக்குள்ள வந்திருக்கு? இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போதே அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, இயேசுவே
நான் உள்ள வேதனையோடு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த இரவில் நீங்கள் படுத்துக்கொண்டு அழுகிற அந்த கண்ணீர் துளிகளை கர்த்தர் சேர்த்து வைத்திருக்கிறார். ஆமென். அதற்கு பலன் உண்டு, அதற்கு பலன் உண்டு. இவளுடைய கண்ணீர் துளிகளுக்கும் இவளுடைய விசுவாசத்துக்கும் கர்த்தர் ஒரு பலன். அவளுடைய ஃபெய்த்தை கர்த்தர் ஹானர் பண்ணணும்னு நினச்சேன். நீ என்னை விசுவாசிச்சல்ல, அந்த விசுவாசம் அந்தரங்கத்தில் நீ செய்யணும்னு நினச்சா கூட நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன்னு கர்த்தர் கொண்டு வந்து அவளை எல்லாருக்கும் முன்பாக நிறுத்தி, நீ விசுவாசித்த, உன்னுடைய விசுவாசத்தினால தான் இந்த அற்புதத்தை நீ பெற்றுக்கொண்டேன்னு ஆண்டவர் அவளை கனப்படுத்தினார். அல்லேலூயா. கண்டிப்பாக ஆண்டவங்களை நிரூபிப்பார், கண்டிப்பாக ஆண்டவங்களை நிரூபிப்பார், நிச்சயமாக அவங்களை நிரூபிப்பார். இயேசுவை நேசிக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவான பலனை கொடுத்து அனுப்புவார். இயேசு மேல் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் நிரந்தர பலன்களை கர்த்தர் கொடுத்து அனுப்புவார். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு அந்த பலவீனம் வந்திருக்காது. அல்லேலூயா. அவர் ஒரு சுகத்தை தந்தால் அந்த சுகம் நிரந்தரமானது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிற ஒரு பிதா, நம்முடைய சீக்ரெட்டை பார்க்குறவர், நம்முடைய வார்த்தைகளை பார்க்குறவர், நம்ம உள்ளத்தில் ஓடுகிற சில சிந்தனைகளை பார்க்குறவர். நிறைய நேரத்தில் வெளியில் மனுஷருக்கு முன்னாடி நம்ம எதையோ ஒரு வார்த்தைகளை, ஒரு சில காரியங்களை சொல்லி நம்முடைய குணங்களை என்ன பண்ணிக்கலாம், மறைச்சிக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு அந்த குணங்கள் நல்லா தெரியும். ஆமாம். நான் சொல்லுவேன், எப்போ ஒரு பலவானாய் மாற முடியும் தெரியுமா? எப்போ ஒரு வீக்கான பர்சன் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக மாற முடியும் தெரியுமா? இதுதான் என்னுடைய வீக்னஸ்ன்னு தெரிஞ்சாதான். இன்னைக்கு நிறைய பேருக்கு உனக்கு சட்டுன்னு கோவம் வருதுன்னு அந்த கோவம் வர்றவங்க கிட்ட சொல்லி பாருங்க, எனக்கா கோவம் வருது அப்படின்னு கோவப்படுவாங்க. அப்படியெல்லாம் இல்லையே, நான் ஒன்றும் கோவப்படுறதில்லை, உன்னால் தான் நான் கோவப்படுறேன், நீ தான் அதுக்கு காரணம். அந்த ஆதாம் ஏவாளுடைய மென்டாலிட்டி இன்னுமே நமக்கு இருக்கு. அப்படி கோவப்படுவாங்க. இல்லை நீ இந்த மாதிரி பேசு, தன்னுடைய குறைவுகள், ஆமாம் எனக்கு டக்குன்னு கோவம் வந்துடும், இல்லை நான் ரொம்ப சென்சிட்டிவானவ, இல்லை எனக்கு ஒருத்தர் என் கூடவே இருக்கிற ஒருத்தர் உயரும் போது என்னால் என்ன பண்ண முடியல, அதை பார்த்து சந்தோஷப்பட முடியலை. இல்லை நமக்குள்ள இருக்கிற அந்த குறைவுகள், எனக்கு இதுதான் பலவீனம், இந்த மாதிரி காரியங்கள். நம்ம நிறைய யூத்ஸ் இப்போ இங்கே இருக்கீங்க, யூத்ஸ்க்கெல்லாம் யூ ஷுட் நோ வாட் இஸ் யுவர் வீக்னஸ். திஸ் இஸ் யுவர் வீக்னஸ். பசங்களோட சேர்ந்தீங்கன்னா நீங்களாக இருக்க மாட்டீங்க. அது வரைக்கும் நல்லா தான் இருப்பீங்க. வீட்டில் இருக்கும் போது, சர்ச்சுக்கு வரும்போது, எல்லா இடத்துலையும் யூஆர் ஓகே. பட் when you go join with certain people, ஒரு சில நபர்களோடு நீங்கள் சேரும்போது உங்கள் குணங்கள் மாறுது, உங்கள் பேச்சு மாறுது, உங்கள் நடக்க மாறுது. நீங்கள் புரியணும், இதுதான் நம்ம வீக்னஸ். இந்த ஜோனுக்குள்ளே போகும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், பாவத்தில் விழுறோம். இந்த ஜோனுக்குள்ளே போகும்போது தான் தவறான காரியங்கள் நம்மளுக்குள்ளே வருது. அப்படி நீங்கள் உங்களுடைய பலவீனமான ஏரியாஸ், பலவீனமான குணங்கள், உங்கள் பலவீனமான நபர்கள், உங்களை விழச் செய்கிற இடங்கள், இதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல அறிந்து கொள்ளணும். அந்த ஞானம் நமக்கு இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம விழுகிறது ரொம்ப சுலபமாக இருக்குது. அதுவே இதுதான் என் வீக்னஸ் அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே அதை ஜெபமாக மாற்றும் பொழுது கர்த்தர் அந்த வீக்னஸ் நமக்கு பலனை கொடுப்பேன். அல்லேலூயா. சில பேருக்கு அவங்க செய்கிற தப்பு, அவங்க பேசுகிற வார்த்தை, அவங்க அவ்வளவு ஒரு ஹர்ட்ஃபுல்லாக பேசுவாங்க. சில பேர் வாயை திறந்தாலே அந்த வார்த்தைங்க அப்படி புண்படுத்துகிற வார்த்தையாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம ஒருத்தரை புண்படுத்திட்டு இருக்கோன்னு. பார்த்துருக்கீங்களா? நான் அப்படி ஒன்றும் பேசலை, நான் யதார்த்தமாக தான் கேட்டேன் அப்படின்னுவாங்க, சாதாரணமாக சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பேசின அந்த வார்த்தை உங்களை 5 நாள் தூங்க விடாமல் பண்ணியிருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. இப்படி இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் அப்படியே பேசி மனுஷர்களை காயப்படுத்தி மடித்து செத்து போயிடுவாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே ஒருத்தர் வர 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 உங்களுடைய பலவீனங்களை தேவ ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி காண்பிப்பார். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணலாமா? நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியுது. அங்க இருந்தா தெரியாது, இங்க இருந்தா தெரியுது. என்ன பண்றது? நானும் பார்க்காத மாதிரி எவ்வளவு நேரம் தான் நடிப்பேன். உங்களை விட்டுட்டு வேற யாராவது பார்க்கலான்னா கண்ணு அப்படியே வருது. வாலிப பிள்ளைங்க கைகளை உயர்த்தலாமா? சின்ன பிரேயர் தான், ரொம்ப நேரம் ஜபிச்சா உங்களுக்கு தான் பிடிக்காது, சீக்கிரமா முடிச்சிடலாம். ஓகே, கண்களை மூடி ஒரு சின்ன பிரேயர் பண்ணுங்க. சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெரியவ, எவ்வளோ வயசான ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற பலவீனம், என் அந்தரங்கத்தில் நான் செய்கிற இந்த காரியம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சில காரியம் இருக்கும். நான் செய்கிற தவறையே தெரியாமல் நான் சில காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறேன். என் வீக்னஸஸ் எனக்கு காண்பிச்சு கொடுங்க.
எது என்னுடைய வீக்னஸ் எனக்கு காண்பிச்சு கேளுங்க. கர்த்தர் கேட்டா உங்களை இன்னைக்கு ஒரு சுத்திகரிப்புக்குள்ள கர்த்தர் நடத்த விரும்புறார். ஏன்னா அந்தரங்கத்துல பார்க்கிறவர் வெளியரங்கமா பலன் அளிக்கணும்னு இன்னைக்கு ஆசையா வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு அவர் ஆசையா வந்திருக்கிறார். ஆனா உங்க குணங்களும் உங்களுடைய பலவீனங்களும் அதுக்கு தடையா இருக்கு. ஆண்டவரிடத்துல கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே சந்தரபாலா ஷிகேலாசே நிதராலா சோதரபாலா, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. தேவன் பேசட்டும், கர்த்தர் பேசட்டும். ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஏசப்பா என்னோடு பேசுங்க. நான் பேசுற வார்த்தை தான் என் பலவீனமா? என் சிந்தையில ஏதாவது பலவீனங்கள் இருக்கா? என் உள்ளத்துல ஏதாவது கசப்பான காரியங்கள் இருக்கா? எது என்னுடைய பலவீனம்? வாலிப பிள்ளைங்க கேட்க ஆரம்பிங்க. ஆண்டவரே நான் இடறுகிற இடம் என்ன? இடறுகிற இடம் என்ன? அந்த இடத்துக்கு போனா நான் இடறி விழுந்துடுறேனா? இந்த நபர்களோட ஐக்கியம் என்னை இடறி விழச் செய்தா? which is my weakness zone? which is my weakness zone? கேட்கலாமா? வாய்களை திறந்து தேவாவியானவர் வெளிப்படுத்தட்டும். ஷலபாதி சேகலா ரியலதர ஷிதர சேவலா நிகமௌதிரபலா தின சேரபா ரிமலா ஷிரலா சேரபா துரலா நிகரமலா திஷேதரலா. தேவாவியானவர் பேசுவதற்கு இடம் கொடுப்போமா? நிபாலா துரபு சேரமா துஷேரமலா. அந்தரங்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். சொல்லுங்க, ஏசப்பா என்னுடைய அந்தரங்கத்தை சுத்திகரிங்க, என் உள்ளத்தை சுத்திகரிங்க, என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை சுத்திகரியும், என்னை கழுவும், என்னை கழுவும், என்னை கழுவும், நான் சுத்தமாவே, சுத்திகரியும், நான் தூய்மையாவே. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க? என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க. ஒரு பெரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு சகோதரி. உங்களுக்கு ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களை எல்லாருக்கும் முன்னாடி நிறுத்தி உங்க விசுவாசத்தை கனப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. உங்களை எல்லார் கண்களுக்கு முன்னாடியும் நிறுத்தி நீங்க ஆண்டவர் மேல வச்சிருந்த அந்த அன்பை கர்த்தர் கனப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. உங்களை தலைமுறைக்கும் தலைமுறையின் தலைமுறைக்கும் ஆசீர்வாதமா வைக்க கர்த்தர் விரும்புறாரு. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற சில பலவீனம், சில குறைகள், சில அசுத்தம், தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் அதற்கு தடையா இருக்கும்னா இன்றைக்கு அந்த நடுச்சுவரை இடித்து போட தேவ ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். ரிபாலாசே கலதுரேலாசே. ஆண்டவரிடத்துல சொல்லுவோமா? இயேசுவே என்னை கழுவிடும், என்னை கழுவிடும், என்னை சுத்திகரியும். கொஞ்சம் அந்நிய பாஷைகள்ல பேசலாமா? தினமலோஷே கதரபசே. வாலிப பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவரிடத்துல கேளுங்கப்பா, என் வீக்னஸ் என்னை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வீக்னஸோடைய வாழ்ந்து நான் செத்து போய் நரகத்துக்கு போக விரும்பல. இந்த பலவீனம் என்னுடைய ஆத்துமாவை கெடுத்து போடுனா எனக்கு கர்த்தர் காண்பிச்சு கொடுங்க. நான் எங்கு தவறுகிறேன், எங்கு இடறுகிறேன்? உம்முடைய ஆசீர்வாதம் என்னை சந்திக்க முடியாதபடி எது தடையா இருக்கு? நீர் என்னை உயர்த்த வேண்டும் என்ற அந்த உயர்வை நான் அடைய முடியாதபடி எனக்குள் இருக்கிற எல்லா சுத்தங்களையும் சந்தரபலா சத்தமா பாடலாமா? என்னை கழுவும், என்னை கழுவும், நான் சுத்தமாவே, சுத்திகரியும், நான் தூய்மையாவே. உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க கேட்ட ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த வெளிப்பாடு கிடைத்த உடனே நீங்க பெரிய ஆபத்துகளிலிருந்து தப்பி பெரிய உயர்வுகளுக்கு உங்களுடைய கால்கள் நடைபோட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஆமென். மற்றவர்களால தான் என் வாழ்க்கை இப்படி நடந்துச்சு, இவங்களால தான் இப்படி எனக்கு நடந்துச்சு அப்படின்னு மற்றவர்களை கை காண்பிப்பதை நிறுத்திவிட்டு நான் எதை செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று நீங்க கேட்க ஆரம்பிச்சாலே நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருந்தானா நான் நல்லா இருந்திருப்பேன், நல்ல குடும்பத்துக்கு நான் வந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன். சில வாலிபர்கள் சொல்லுவாங்க, நான் இந்த குடும்பத்தில் பிறக்காம அங்கே பிறந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை.
எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் நீங்கள் அபிகாயில போய் எடுத்து பாருங்க, தன்னுடைய கணவனை கை காண்பித்து உட்காந்துருக்கலாம் அந்த அம்மா. ஆனால் அந்த அம்மா தன் கணவனை கை காண்பித்து உட்காரல. அவ எலும்புனால தான் கர்த்தர் அந்த முழு குடும்பத்தையும் காப்பாற்றினார். நான் என்ன செய்யணும்? அவர் அப்படிதான், சரி இருக்கட்டும், அவர் அப்படிதான், அவரையே சொல்லி வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போக முடியாது. நான் எழும்புறேன்னு எழும்புனா, ஹல்லேலூயா. இவரையே சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையை நகர்த்த முடியாது. நான் எழும்புறேன் அப்படின்னு நீங்க எழும்பினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்ற ஆரம்பிப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம். முதலாவது சொன்னேன், யாருக்கு வெளியரங்கமான பலன்? தேவனை நேசித்து அவரை ஆசையாய் தேடுகிறவர்கள். யாருக்கு வெளியரங்கமான பலன்? விசுவாசிக்கிறவர்களுக்கு, அந்த விசுவாசத்தை கிரியையில் வெளிப்படுத்துற. மூன்றாவது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு வெளியரங்கமான பலன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? யூத்ஸ் கிட்ட கேட்கலாமா? கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? தப்பு செஞ்சா சாமி கண்ணை குத்திரும். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா, தவறு செய்த பின் வருகிறது பேரு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, அது பாவத்தின் விளைவுக்கு பயப்படுற பயம். நான் உங்களுக்கு சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். ஆமா தானே? ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பயம் வருது இல்லை? என்ன பயம் வருது? ஐயோ நம்ம இப்படி செஞ்சுட்டோமே, இப்படி செஞ்சா நமக்கு இப்படி நடந்துருமேன்னு நாம் செய்த அந்த கிரியைக்குரிய பலன் மேல நமக்கு ஒரு பயம் வருது. ஆனா ஒரு காரியம் வரும் பொழுதே அதை தடுத்து நிறுத்துற யோசேப்பின் பயம் தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இல்லை, வரும் பொழுதே, ஆஃபர் வரும்போதே, நான் சாப்பிட்றேன் நீ சாப்பிடுடா, நான் பண்றேன் நீ பண்ணு, இதை ட்ரை பண்ணு, இதை கொஞ்சம் முயற்சி செய் அப்படின்னு நமக்கு ஒரு ஆஃபர் வரும் பொழுதே அங்கேயே நம்ம பாரு, இல்லை கர்த்தர் என்னை பார்க்கிறார். ஆமென். கர்த்தர் என்ன பார்க்குறாரு அப்படின்ற ஒரு உணர்வு 24 மணி நேரமும் உங்களுக்கு இருந்தாலே நீங்கள் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு சுலபமான வழி. சிம்பிள். என் மனசுல எப்பவுமே ஆண்டவர் என்ன பார்க்குறாரு. போர்த்திபாருடைய மனைவி யோசேப்புக்கு முன்னாடி வந்து நின்று அவனை மயக்க முயற்சி செய்யும் பொழுது பக்கத்துல போய் யாக்கோபு என்ன பண்ணல, சொல்லிக்கிட்டு இல்லை, நீ செஞ்சனா உன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு யாருமே யோசேப்புக்கிட்ட சொல்லலை. யாக்கோபு சொல்லலை, ஆண்டவரும் சொல்லலை. தரிசனமாகி யோசேப்போட ஆண்டவர் நேரடியாய் பேசினார்னு ஒரு இடத்துல கூட ரெக்கார்டு இல்லை. ஆனா யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்தார். எப்படி அது முடிஞ்சிச்சு? இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு, நம்ம கூட பேசுறாரு, பிரசங்கத்தின் வழியா பேசுறாரு, வாலிபர் கூட்டத்தின் வழியா பேசுறாரு, பெண்கள் கூட்டத்தின் வழியா பேசுறாரு. இவ்வளவு செய்தும் நாம் இடறுகிறோம். ஆனா அது எதுவுமே இல்லை. அவர் ஒரு VBS போனதில்லை யோசேப்பு, ஒரு யூத் மீட்டிங் யோசேப்பு அட்டன் பண்ணதில்லை, சண்டே கிளாஸ் யோசேப்பு அட்டன் பண்ணதில்லை. ஆனா இந்த யோசேப்பு ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ எப்படி அவரால் முடிஞ்சிச்சு? ஆபிரகாம் கூட சாராளு பக்கத்துல 1 2 போயிட்டாரு, 3. ஆனா யோசேப்பு அப்படியே இப்படி நின்னாரு. என்ன காரணம்? வாட் இஸ் தி சீக்ரெட் ஜோசப்? எப்பவுமே என் மனசுக்குள்ள கர்த்தர் என்ன பார்க்கறாரு, அவ்வளவுதான் என் சீக்ரெட். சிம்பிள் சீக்ரெட். என்ன பார்க்கறாரு. நான் அந்தரங்கத்தில் இருக்கிறத பார்க்கறாரு. அந்தரங்கத்தில் என்னை பார்க்கிற பிதா ஒருவர் இருக்கிறார். இதை வைத்து தான் இந்த யோசேப்பு எஸ்கேப் ஆனார். பிதா அவரை கனப்படுத்தினாரா இல்லையா? வெளியரங்கமான பலன். எப்படி வெளியரங்கமான பலன்னா, சும்மா அவங்க 12 சகோதரரும் அவங்க தாய் தகப்பன முன்னாடி மட்டும் யோசேப்பை கொண்டு போய் உயர்த்தல, எகிப்திலேயே உயர்த்தினார். எகிப்துல மட்டும் உயர்த்தல, உலகத்தின் எல்லாரும் தானியம் வேணுமா, யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு அவர் பேரு கேட்க வச்சார். அல்லேலூயா. இங்க எத்தனை பேருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை? அப்பா, இந்த யூத்ஸ் எல்லாருமே கைத்துறோம் இயேசு நாமத்துல. ஆமா, நல்ல நீங்க ஊழியம் செய்யணும். கர்த்தர் உங்களுடைய பெயர் என்ன பண்ணணும், ஹைலைட் பண்ணி யாருக்காவது ஒருத்தருக்கு ஆமா கைகள் தட்டுவோமா. யூத்ஸ் எல்லாருமே கை தட்டாங்க. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையா அந்த பாஸ்டர் கிட்ட போனா அவருக்குள்ள அந்த பவரை கர்த்தர் வச்சிருக்கிறார், அந்த டெலிவரன்ஸ் ஸ்பிரிட்டை வச்சிருக்கிறார் அப்படின்னு உங்க பெயர் என்ன பண்ணும், சொல்லணும். சாதாரண சின்ன சாமுவேல் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா சாமுவேலுக்கு கர்த்தர் செஞ்சது. சின்ன சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவராக இருந்ததுனால வசனம் சொல்லுது, அவன் தான் முதல் பெயர் சபா மட்டும் பெயர் பெற்ற தீர்க்கதரிசியா இருந்தான். அப்படின்னா என்ன? அவன் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சாமுவேல்னா எல்லாருக்குமே தெரியும்.
சாமுவேலை எல்லாருக்குமே தெரியும். தே நோ சாமுவேல, அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாச்சே. அவனுடைய பெயர் அப்படிதான் பைபிள்ல இருக்குல்ல. ஆமா, ரூத் பெற்ற பிள்ளைய வாழ்த்தும் பொழுது இவன் பெயர் பிரபலமாக கடவது இஸ்ரவேலில் வாழ்த்தினாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்? வெளியரங்கமான பலன், தேசங்களை கடந்து போகிற பலன், எல்லா ஜனங்களுக்கும் தெரிந்து அவர்கள் கண் பார்க்கிற பலன். யார் இவன்? யார் இந்த யோசேப்பு? இவன் பேக்ரவுண்ட் என்ன? இவனுடைய அப்பா ஆடு மாடு மேய்க்கிறவங்க. அதுதான் அவனுடைய பேக்ரவுண்ட். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தர் பயப்படுகிற பயம் என்பதுக்கு கிரியையில் இல்லை, உள்ளத்துல இருக்கிற ஒரு விஷயம், அந்தரங்கத்துல இருக்கிற விஷயம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்க போய் வாசிங்க யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துல சிப்போரால் பூவால் அப்படின்ற ஒரு 2 மருத்துவச்சிகள், அவளை குறித்து வேதம் சொல்லு. ராஜா சொல்றாரு எல்லா ஆண் பிள்ளையும் கொலை செய்யணும். ஆனா இவங்க சீக்கிரட்டா என்ன பண்ணாங்க? இந்த வார்த்தையை தான் கர்த்தர் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிட்டே இருக்கிறார். சீக்ரெட், உள்ளம். இவங்க சீக்கிரட்டா எந்த ஆண் பிள்ளையும் கொலை செய்யாம காப்பாற்றி கொண்டே வராங்க. இது யாருக்குமே தெரியாது. இது சிப்போரால் பூவாலுக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்காவது தெரிஞ்சா ராஜாவுக்கு ஒரு நியூஸ் போனா தலை போயிடும். ஆமா தானே? ராஜாவுடைய ரூல்ஸை மீறினா என்ன ஆயிடும்? தலை போயிடும். அப்பனா யாருக்கும் தெரியாம இந்த ஆண் பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டு ரகசியத்துல கர்த்தருக்கு ஏன்னா கர்த்தருக்கு அவர்கள் பயப்பட்டதினால்னு இருக்கு. அந்த பயம் தான் அந்த பிள்ளைகளை கொலை செய்யாம இவங்களை காப்பாற்றி வருது. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருக்கு பயப்பட்டதுனால கர்த்தர் அவர்களுடைய குடும்பத்தை தழைக்க பண்ணினார், ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீங்க செய்யற கிரியை யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் பார்க்கிறார். என்னை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அதை பார்த்தார் கர்த்தர். எனக்கு பயந்து இவங்க இதை செய்யல, அதனால அவங்கள நான் கனப்படுத்துவேன். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஒருத்தங்க உங்க குடும்பத்துல யார்? இங்க ஒருத்தரா நான் வந்திருக்கிறேன். என் குடும்பத்துல நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் சொல்றேன், நீங்க பயப்படுற பயம் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டு செய்கிற கிரியைகள் உங்கள் தலைமுறையை ஆசீர்வதிக்கும். ஒருத்தர் போதும் ஆண்டவருக்கு. ஆமென். ஒரே ஒருத்தர் போதும். ஒரு மோசே போதும் ஆண்டவருக்கு. லட்சத்தை கொண்டு வந்து நடத்தி கொண்டு வந்து கரை சேர்த்துருவார். ஆமென். உலகம் தான் மெஜாரிட்டியை தேடும், இயேசு மைனாரிட்டியை தான் தேடுவார். எத்தனை 1000 பேர் என் பின்னாடி வந்தாலும் 120 பேர் போதும் அவருக்கு. இந்த முழு உலகத்துக்கும் இயேசு உயிர் தெழுந்தவர் என்பதை அறிவிக்க. ஆனா அந்த 120 பேரும் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறவர்களாய், அந்தரங்கத்தில் உண்மையுள்ளவர்களாய், அந்தரங்கத்தில் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவங்களை கனப்படுத்தினாரா? பேதுருவை கனப்படுத்தினாரா? அவருடைய கிரியைகள் எப்படி இருந்துச்சு? விட்டு கொடுத்தாலும், ஆனா அவர் உள்ளத்துல போய் மனம் கசந்த ஆளுதான். கர்த்தர் பார்த்தார். இந்த பேதுரு 5000 7000 பேருக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்தி இவன் என்னுடையவன் என்பதை நிரூபித்தார். எழுந்து நிற்போமா? ஆண்டவரிடத்துல கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற விஷயம், ஆண்டவர் உங்களை நிரூபிக்க, உங்களுக்காக வழக்காட, உங்க கண்கள் பலனை பார்க்க அவர் கடந்து வந்திருக்கிறார். இன்னைக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஆசையா அவரை தேடணும், அவரை விசுவாசிக்கணும், அவருக்கு பயப்படணும். அல்லேலூயா. கடைசியா ஒரு பலன் நமக்குன்னு காத்திருக்கு. என்ன பலன் சொல்லுங்களேன்? ஒரு சிங்காசனம் போடப்படும். அந்த சிங்காசனத்துல நாம் சரீரத்தில் இருக்கும்போது நாம் செய்த நன்மைகள் தீமைகள் எல்லாவற்றுக்குரிய பலனையும் கர்த்தர் கொடுப்பார். பீமா கேட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பவுல் அது ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். இந்த சரீரத்தில் நம்ம என்ன செய்யறோமோ அதற்குரிய பலன் நமக்கு பரலோகத்துல இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். வருகிற பலனின் மேல் உங்கள் கண்களை வைங்க. கண்ணை மூடி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இயேசுப்பா, இன்னும் நான் ஆசையா தேடணும். சகேயுக்குள் இருந்த அந்த தேடல், மரியாளுக்குள் இருந்த அந்த தேடல், அந்த ஸ்திரீக்குள் இருந்த அந்த விசுவாசம், யோசேப்புக்குள் இருந்த அந்த தேவ பயம், இவைகள் எல்லாம் அவர்களை கனப்படுத்தி உயர்த்தினதே, அவர்களுக்கு வெளியரங்கமான பலனை கொடுத்ததே. என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை பார்க்கணும். கைகளை உயர்த்தி கேளுங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீங்க என்னை நிரூபிங்கப்பா. நான் வெட்கப்பட்ட அதே மனுஷருக்கு முன்னாடி, நான் தலகுனிந்த அதே மனிதர்களுக்கு முன்பாக, என்னை தூஷித்து என்னை பழிச்சு எனக்கு பட்ட பேரிட்ட அதே மனுஷருக்கு முன்னாடி நீ என்னுடையவள் என்பதை நீங்க சொல்லி என்னை நிரூபிங்கப்பா.
நான் முன்னேற வழியே இல்லைன்னு சொன்ன அதே மனுஷருக்கு முன்னாடி என்னை உயர்த்துவதும் உங்க கடமைப்பா ஆண்டவரிடத்துல கேட்போமா? வெளியரங்கமான பலனை அளிக்கிற ஒரு பிதா இன்றைக்கு நம்மத்தில் கடந்து வந்திருக்கிறார். பூரணமான வரமும் நன்மைகளையும் கர்த்தர் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்க பண்ணுவாராக. ஷலபதுரலா திரபா நிகலபா ஷிந்தரே ரியா ஷேரபா துரபலா. சொல்லுங்க, ஏசப்பா ஏசப்பா நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு எதிர்பார்ப்போட வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ரூத் ஒரு எதிர்பார்ப்போட போவாஸின் பாதத்துக்கு போனா அவளை போவாஸ் அவன் மடியை பிடித்து தானியங்களால் நிரப்பி அனுப்பினாரே. சொல்லுங்க, நான் எதிர்பார்ப்போட வந்திருக்கிறேன். இந்த கடைசி நாள் இந்த கூட்டத்தை முடித்து நான் போகும் பொழுது நான் வெறுங்கையா போகவே கூடாது. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்பி அனுப்புங்க, என்னை நிரப்புங்கப்பா. நல்ல நிறைவான பலனினால் என்னை நிரப்புங்க, வெளியரங்கமான பலனினால் என்னை நிரப்புங்க. நான் வெறுங்கையாய் வந்தேன், நிறைவுள்ளவளாய் நான் போக விரும்புகிறேன். நான் கசப்போடு வந்தேன், இப்ப சந்தோஷத்தோடு போக விரும்புகிறேன். நான் வியாதியோடு வந்தேன், ஆனா சுகத்தோடு நான் போக விரும்புகிறேன். நான் கட்டுக்களோடு வந்தேன், விடுதலை ஆக்கப்பட்டவர்களாய் போக விரும்புகிறேன். வாலிப பிள்ளைகள் எல்லாரும் வாய்களை திறந்து, அப்பா நான் பலவீனம் உள்ளவனா வந்தேன், ஆனா பலவானா போக போகிறேன். இனி ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது, இனி ஒன்றுக்கு நான் விழுகிறது இல்லை. யோசேப்புக்கு இருந்த தேவ பயம் எனக்குள்ள கடந்து வரட்டும். கர்த்தர் நீர் என்னை பார்க்கிறீர் என்ற உணர்வு எனக்குள்ள வரட்டும். சந்திரபலா சேகபா ரிபாலாதா ரபாலா திரபாலா ஷிகலபா. விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார். அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தேவையான விசுவாசம் 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 குறைஞ்சு போயிருக்கு. ஷகதரபா ஆசையெல்லாம் குறைஞ்சு போயிருக்கு. கர்த்தர் இப்பொழுது அதை அதிகரிக்கிறார், அதை அதிகரிக்கிறார். பரபா ஷிகலபா. ஆதியில் கொண்ட அன்பை விட்ட குறை இருக்கு, ஆனா கர்த்தர் இன்றைக்கு அந்த அன்பை மறுபடியும் அந்த அன்பு நம்ம மேல ஊற்றப்படுகிறது. இயேசுவின் அன்பு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றுகிறார். இன்னும் அதிகமாய் அவரை நேசிக்க தேவையான அன்பு அவருக்காக ஓட 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 ரியாபாலா ஷீரபா. ஒரு சிலருக்கு கர்த்தர் மான் கால்களை கொடுக்கிறார். ரியாபா திகத ரபா திரபலா ஓரியாபா ஷீதரபலா ரியாதரபா ஷிகரே பாதரி சேரலா பாபா ரியாதி ரிகலா பஷிதரசே. இனி நீ பலவீனன் அல்ல, இனி விழுகிறது அல்ல. இனி யார் நயங்காட்டினாலும் நீ அதற்கு சம்மதிக்கிறது இல்லை. ஆண்டவரிடத்துல கேளுங்க, இயேசுவே அபிஷேகத்தை பெறுது. நபரபதி கபுனாஷே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. ஆண்டவர் வெல்கம் பண்ணலாமா? நிறைவான ஆவியானவர், என் குறைவுகள் எல்லாம் மாறட்டும். வரும்போது குறைவுகள் மாறுமே. உள்ளத்தினால நீர் வந்தார், என் சூழ்நிலை மாறுமே. என்னால் முடியாதது உம்மால் சாத்தியமாகும். விசுவாச குறைவுகள் அதிகமாகிறது. தேவ பயத்தை கர்த்தர் அதிகரிக்கிறார், அன்பை அதிகரிக்கிறார். சத்தமா பாடலாமா? உங்க முழு பலத்தோட நீங்க எனக்கு வேணும்பா. வரும்போது நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும்.
அன்பில் உண்டாயிருந்த குறைச்சல் இன்றைக்கு நிறைவாயிருக்கிறது. தேடலில் உண்டாயிருந்த குறைச்சல் இன்றைக்கு அதிகமாயிருக்கு. இனி நீங்க தேடி ஆண்டவரை ஓட போகிறீங்க. அதிகாலையில தேவ சமூகத்துக்கு ஓட போகிறீங்க. அந்த ரங்கத்திற்கு ஓட போகிறீங்க. அறைக்குள் ஓடி போய் அவருடைய அன்பில் களி கூற போறீங்க. உபவாச ஜபத்திற்கு ஓட போறீங்க. இனி இருக்கிற எல்லா தயக்கங்கள், கலக்கங்கள், சோம்பேறித்தனங்கள், தேவனை தேட முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகள், சரீர தடைகள், ஜபிக்க ஆசை ஜபிக்க முடியல, பலவீனம், இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இந்த காலை வேளையில ஜபிக்க கூடாதபடி இருக்கிற சிந்தையில் இருக்கிற தடைகள், பாரங்கள், பாவங்கள், பலவீனங்கள், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியாதபடி இருக்கிற தடைகள், பாவத்தை விட்டு விலக முடியாதபடி இருக்கிற தடைகள், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். கையை உயர்த்தி சொல்லலாமா? அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் ஊழியத்திற்கு வெளியரங்கமான பலனை கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல அந்நிய பாஷைகள்ல பேசி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.